பார்லிமெண்ட்டுக்கு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்ய வந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் அணிஞ்சிருந்த இந்த புடவை தான் பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. கைத்தறியில நெய்யப்பட்ட இந்த ராமர் நிற புடவைக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய வரலாறு இருக்கிறது பலரையும் ஆச்சரியப்படுத்தியிருக்கு. 2024 ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்யறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ அவங்க அணிஞ்சிட்டு வந்த இந்த ராமர் நிற புடவை தான் பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. ஏன்னா காந்தா அப்படின்னு சொல்லப்படுற தையல் பாணியை கொண்டதான் இந்த ராமர் நிற புடவை. இந்த காந்தா தையல் முறை எங்க இருந்து வந்ததுன்னா வங்க தேசத்துல இருந்தா முதல்ல தோன்றி இருக்கு. இந்தியாவுடைய தையல் கலையில இது ரொம்ப பழமையான ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இந்த காந்தா அப்படின்ற வார்த்தை சமஸ்கிருத சொல்லான காந்தோ அப்படின்ற வார்த்தையில இருந்து வந்திருக்கு. அதையும் தாண்டி இந்த மாதிரியான வேலைப்பாடுகள்லாம் மேற்கு வங்கம், ஒடிசா, வங்க தேசத்துல இருக்கிற கிராமப்புற பெண்கள் தான் இதை தயாரிக்கிறாங்களாமா. இந்த கைத்தறி புடவைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் உடுத்திட்டு வந்ததுக்கு முக்கிய காரணம் இந்தியால தயாரிக்கப்படுற பொருட்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பட்ஜெட்ல தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த புடவைய அவங்க தேர்வு செஞ்சாங்களாமா. இதுல ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா அவங்க பட்ஜெட் தாக்கல் செய்ய வர ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரியான கைத்தறி புடவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இதுல 2019 ஆண்டு பிங்க் நிற மங்களகிரி புடவைய கோல்டன் பார்டர் இருக்கிற புடவைய அணிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி 2020 மஞ்சள் நிற சில்க் புடவையில நீல நிறத்துல மெலிதனா பார்டர் அப்படின்ற புடவைய அணிஞ்சிருக்காங்க. 2021 பட்ஜெட் டைம்ல போச்சம்பள்ளி புடவை அணிஞ்சிருக்காங்க. அதுல சிவப்பு அதுக்கப்புறமா வெள்ளை நிறம் கலந்திருக்கும். 2022 பிரவுன் பொம்கை அப்படின்ற புடவைய அணிஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் பார்லிமெண்ட்டுக்கு பட்ஜெட் தாக்கல் செய்ய வரும்போது அவங்க கைத்தறிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இந்த புடவைகளை அணிஞ்சிட்டு வருது பலருடைய கவனத்தையும் ஈர்த்துட்டு வருது.